ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக எப்படி ஒரு மட்டன் கிரேவி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிட்டாங்க எங்கள் மம்மி. ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதாங்க பெரிய வேலையாக இருந்துச்சு. ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வாஷ் பண்ணி உள்ளே போட்டாச்சுங்க. அது கூட கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு மட்டனுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும். சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக வச்சா போதும். இப்போ மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டாச்சுங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டியது கிடையாது. இது எல்லாத்தையுமே நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு வச்சாச்சு. 3 விசில் விடுற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அதில் சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு 30-35 சின்ன வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், 4 பூண்டு, 4 சைஸ் இஞ்சி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வணங்கணுங்க, நல்லா சுண்டி வணங்கணும். இதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. நம்மக்கிட்ட மசால் கொத்தமல்லி தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இதை போட்டு அது கூடயே வணக்கிக்கலாம். இது தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஃபஸ்ட் எடுத்துனே 2 வரமிளகா பாருங்கள், நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டோம். பெரிய பெரிய சைஸில் போட்டது சின்ன சின்னதாக வணங்கிடுச்சுல. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 ஏலக்காய் போடணும். இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்ச எல்லா திங்ஸுமே அப்படியே போட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதே இன்னொரு ரெசிப்பியும் இருக்குங்க. இந்த பொடியை எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தலைக்கறி பண்ணுறதோ சிக்கன் கிரேவி பண்ணுறதோ அதில் தான் இருந்துச்சு பண்ணாங்க. இப்போ அது தீர்ந்து போனங்காட்டிக்கு நம்ம இனிமேல் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும். அதனால் கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள் 4 சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் டைரெக்டாக அப்படியே போட்டாச்சுங்க. கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள், அப்புறம் தேங்காய் துருவின தேங்காய் உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி. குழம்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். நிறையா வேணும்னா கண்டிப்பாக ஒரு 1/4 மூடி ஃபுல்லாக, இல்லைன்னா 1/4லேருந்து 1/2 மூடி இருக்குள்ளார போடணும். அப்புறம் 2 முந்திரி, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு இது ஆறணுங்க. நல்லாவே ஆறணும். ஆற வச்சுட்டு அப்படியே சுட போட்டுறாதீங்க, மிக்ஸி இதாயிரும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நடுவில் கரண்ட் போனங்காட்டிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தெரியும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு இன்னொரு 2 விசில் விட்டுறலாம். அதனால தான் ஃபஸ்ட் டைம் நம்ம 4-5 விசில் விடுறது கிடையாது. இதை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களே, சூப்பராக இருக்கும். உங்களுக்கே தெரியும் கலர் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டன் கிரேவி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. காரம் கம்மியாக நீங்கள் வச்சு கொடுங்க. இதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னா, விசில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 விசில் விட்டுருங்க. அப்புறம் மசாலா அரைச்சி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 விசில், அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களோட மட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸு, சுட சுட சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப தண்ணி கிரேவியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்.